அனைவருக்கும் வணக்கம். ஜாழ் குடாநாட்டிலே கீரிமலை பகுதியிலே முன்னெடுக்கப்படுவதாக அறியப்படுகின்ற செனட்டரி லேண்ட்ஃபில் என்று சொல்லப்படுகின்ற சுகாதார நில நிரவுகை திட்டத்தை பற்றி அந்த பிரதேச மக்களுக்கும் அதை சார்ந்தவர்களுக்கும் தெளிவுபடுத்துவதற்காக பலதரப்பட்ட தரப்புகள் முயற்சிகளை எடுத்து வருவதாக அறிகிறேன். அந்த பிரதேசத்தை சார்ந்தவர் என்ற வகையிலும் ஒரு பொறியியல் துறையை சார்ந்தவர் என்ற வகையிலும் எனக்கு தெரிந்த இது சம்பந்தமான சில விடயங்களை இந்த காணொளி மூலமாக மக்களுக்கு மேலதிக தகவல்களை வழங்கும் முகமாகவும் இந்த காணொலியை பதிவிட இங்கே முயற்சிக்கிறோம். இந்த திட்டம் தொடர்பாக இந்த திட்டம் தொடர்பான ப்ரொபோசல் மற்றும் இந்த திட்டத்திற்காக மேற்கொள்ளப்பட்ட என்விரான்மெண்டல் அசஸ்மெண்ட் என்று சொல்லப்படுகின்ற விடயங்களை நான் இந்த திட்டம் சார்ந்த தரப்பிடம் பலமுறை கேட்டிருந்தாலும் கூட இதுவரை எனக்கு கிடைக்கவில்லை. ஆனால் இந்த மாதிரியான ஒரு திட்டத்தை முன்னெடுக்கும் போது பல தரப்பட்ட காரணிகள் நாங்கள் ஆராய வேண்டும். அதன் அடிப்படையில் எனக்கு தெரிந்த இன்டர்நேஷனல் கைட்லைன்ஸ் என்று சொல்லப்படுவற்றின் பற்றி நம்மளுக்கு தெரிந்த சில விடயங்களை இந்த காணொளி மூலமாக உங்களுக்கு சமர்ப்பிக்க முனைகின்றேன். ஸோ முதலாவதாக நாங்கள் இந்த செனட்டரி லேண்ட்ஃபில் என்பதற்கு வருவதற்கு முன்பாக சொலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட், அதாவது சொலிட் வேஸ்ட் எப்படியான முறையிலே கையாளப்படுகின்றது என்பதனை பற்றி சற்று விவரிக்க வேண்டும் இங்கே. அப்பொழுதுதான் இது சம்பந்தமான பூரணமான அறிவு நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ அன்றாடம் நாங்கள் பாவிக்கின்ற கழிவுகள் இது சர்வதேச முறையிலே பயன்படுத்தப்படுகின்ற முறை. அன்றாடம் நாங்கள் வெளிகின்ற கழிவுகள் அகற்றப்பட்டு ஒரு குறிப்பிட்ட இடத்திலே குவிக்கப்பட்டு அங்கே அவை தரம் பிரிக்கப்படும். பொதுவாக அவை 3 வகையாக பிரிக்கப்படும். செனட்டரி வேஸ்ட், ரெண்டாவது ஹசார்டஸ் வேஸ்ட் என்று சொல்லப்படுகின்ற ஆபத்தான கழிவுகள், மூன்றாவது மீள் சுழற்சிக்கு உட்படுத்தக்கூடிய ரீசைக்கிளிங் வேஸ்ட். முதலாவது செனட்டரி வேஸ்ட், அதாவது அவை உக்கி போகக்கூடிய அல்லது அழிந்து போகக்கூடிய கழிவுகள் பொதுவாக புதைக்கப்பட்டு செனட்டரி லேண்ட்ஃபில் போன்ற வகையான திட்டங்கள் மூலம் புதைக்கப்பட்டு அவை அகற்றப்படும். இந்த ஹசார்டஸ் வேஸ்ட் என்று சொல்லப்படுகின்றவை அவைக்குரிய பல்வேறு தரப்பட்ட முறைகள் மூலமாக, உதாரணமாக எரித்தல் மூலமாகவும், சிங்கப்பூர் போன்ற நாடுகளிலே அந்த மாதிரியான கழிவுகளை எரித்து சாம்பலாக்கி அந்த சாம்பலை கொண்டு போய் வேறு இடங்களில் நிறுவுவார்கள். அதே போல் மீள் சுழற்சிக்கு உட்படுத்தப்படக்கூடியவை அது சார்ந்த கம்பெனிகளுக்கு அனுப்பப்பட்டு அங்கே மீள் சுழற்சிக்கு உட்படுத்தப்படும். இதுதான் பொதுவான வகை. ஸோ இங்கே இந்த திட்டம் சுகாதார நிலநிறுவ திட்டத்தை பொறுத்தவரையிலே யாழ் மாநகர சபையிலே அல்லது அதை சூழ்ந்த பகுதிகளிலே சேகரிக்கப்படும் கழிவுகள் இங்கே செனட்டரி என்ற கேட்டகரியில் இருக்கின்ற அந்த கழிவுகள் மட்டும் இந்த பகுதியிலே புதைக்கப்படுவதற்காக இந்த ஏற்கனவே இருந்த சுண்ணாம்புகள் அகழ்ந்த குழிகளை பயன்படுத்துவதற்காக இந்த இடம் ஒதுக்கப்பட்டதாக தான் நான் அறிகிறேன். இப்பொழுது நாங்கள் இந்த இடத்தை தெரிவு செய்வதற்காக நிறைய கைட்லைன்ஸ் இருக்கின்றன. அதாவது சர்வதேச ரீதியாக நிறைய புத்தகங்கள் இது சம்பந்தமாக ஆராய்ச்சிகளின் மூலம் இந்த மாதிரி தான் செய்ய வேண்டும் என்று நிறைய இடங்களிலே கூறப்பட்டிருக்கின்றன. இலங்கைக்கும் அந்த மாதிரியான விடயங்கள் இருக்கும். ஆனால் அது அவருடைய அந்த திட்டத்தை பார்த்த பிறகு தான் என்னால் தெளிவாக கூற முடியும். ஆனால் உலகளாவிய ரீதியிலே எப்படி செய்கிறார்கள் என்று பார்க்கும்போது இன்டர்நேஷனல் சொலிட் வேஸ்ட் அசோசியேஷன் என்ற அமைப்பினர் பார்த்தீங்கன்னா அது கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க, எப்படி அதை செய்ய வேண்டும், ஒரு இடத்தை எப்படி தெரிவு செய்ய வேண்டும். அதே போல் ஒவ்வொரு நாடும் என்ஜினியரிங் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அதாவது பொறியியல் சார்ந்து ஒரு இடத்தை தெரிவு செய்வதற்கு எந்த மாதிரியான காரணிகளை டெக்னிக்கல் ரீசன்ஸை நாங்கள் பார்க்க வேண்டும்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ கைட்லைன்ஸ் சொலிட் வேஸ்ட் அசோசியேஷனோட கைட்லைன்ஸை பார்க்கும்போது இந்த திட்டம் ஒரு இடத்தை நாங்கள் தெரிவு செய்தோம்னு சொன்னால் அதில் இருந்து 500 மீட்டர் தூரத்துக்குள்ள இருக்கிற நிலத்தடி நீர் நாங்கள் பயன்படுத்தக்கூடாதுன்றது அதில் மிக தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கு. ரெண்டாவது 1 கிலோமீட்டர் தூரம், அதாவது இந்த லேண்ட்ஃபில் எடுக்கிற இடத்துல இருந்து 1 கிலோமீட்டர் தூரம் கண்ட்ரோல் லேண்ட், அதாவது நீங்கள் அங்கே டெவலப்மெண்ட் செய்கிறதா இருந்தால் எது செய்ய வேணும்னு சொன்னாலும் அது கட்டுப்படுத்தப்பட்ட பிரதேசம். அங்கே நிறைய கட்டுப்பாடுகள் இருக்கும். அந்த இடத்தை நீங்கள் பயன்படுத்துவதற்கு கட்டுப்பாடுகள் இருக்கும். மூன்றாவது அதை சூழ்ந்த பகுதி ஏர் குவாலிட்டி எல்லாம் கிட்டத்தட்ட 300 மீட்டர் பகுதிக்கு ஏர் குவாலிட்டி டே டு டே மானிட்டர் பண்ண வேணும். சரியா? இன்னொரு விஷயம் அங்கே குறிப்பிட்டிருக்கிறார்கள், இந்த நிலநிறுவுகை முடிந்த பின்னர் 30 வருடங்களுக்கு அந்த இடத்தை நாங்கள் கண்காணிக்க வேண்டும். அங்கே எந்த விதமான பெரிய கட்டுமானங்களையும் செய்வதற்கு அதனை பயன்படுத்தாத அந்த இடத்தை நாங்கள் மிக கவனமாக கண்காணிக்க வேண்டும். இது 4 மிக முக்கியமான ஒரு விடயம். அதாவது இன்னொரு விஷயம் என்ஜினியரிங் பாயிண்ட் ஆஃப் வியூ வரும்போது எந்த மாதிரியான நிலத்தன்மை உடைய இடத்தை நாங்கள் இப்படியான திட்டங்களுக்கு தெரிவு செய்யப்பட வேண்டும் என்றது இன்னொரு முக்கியமான விஷயம்.
இப்போ நான் அறிந்த வகையில் ஜாழ் குடாநாட்டை பொறுத்த வகையிலே நாங்கள் வந்து எங்களுடைய நிலத்தட்டு வந்து சுண்ணக்கல் பாறைகளால் ஆனது, சுண்ணாம்புக்கல், அதாவது லைம் ஸ்டோன்னு சொல்லி ஆங்கிலத்தில் சொல்வார்கள். சுண்ணாம்புக்கல் பாறைகளால் ஆனது. அந்த சுண்ணாம்புக்கல் அகழ்ந்த குழிகள்லாம் இந்த கிரிமலை பகுதிகளிலும் நாங்கள் இப்போ காணக்கூடியதாக இருக்கின்றது. ஸோ உலகத்தரத்திலே வந்து எப்படி சொல்கிறார்கள், ஒரு இடத்தை தெரிவு செய்யும் போது அந்த இடம் வந்து நீர் ஓட்டம் வந்து குறைவான பகுதியாக இருக்க வேண்டும். ஏன்னு சொன்னால், அதாவது கிளே, நாங்கள் களிமண்னு சொல்லுவோம். களிமண் வந்து பார்த்திங்கன்னா நீரை தேக்கி வச்சிருக்கோம், நீரோட்டம் வந்து ஊடு போகாது, அப்படியான பகுதியாக இருக்க வேண்டும். அதோடு வந்து கரைந்து போகக்கூடிய தாக்கத்தை என்னென்னு சொன்னால், கழிவுகள் வந்து பார்த்திங்கன்னா தாக்கங்களுக்கு உட்படும். ஸோ அந்த தாக்கங்களினால் அதன் படிமங்கள் அழிந்து போகாத வகையான ஒரு நிலப்பாங்கான பகுதியாக இருக்க வேண்டும். மற்றது உறுதியான பகுதியாக இருக்க வேண்டும். ஸோ இங்கே வந்து நீங்கள் பார்த்தீர்கள் சொன்னால், சுண்ணாம்புக்கல் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஊடுகடத்த நீரை வந்து மிக வேகமாக ஊடுகடத்தக்கூடிய ஒரு பகுதி. ஜாழ் குடாநாட்டை பொறுத்தவரையில் நிலத்தட்டுக்கு கீழே வந்து கிட்டத்தட்ட நன்னீர் வந்து முற்று முழுதாக தொடர்புபடுத்தப்பட்டு தான் இருக்கிறது. உதாரணத்துக்கு நாங்கள் சுண்ணாத்தில் ஒரு இடத்தில் நடந்த ஒரு கழிவு வந்து நீரில் கலந்ததனால் அது வந்து சுற்றுவட்ட நிறைய கிலோமீட்டர்களுக்கு அப்பாலும் வந்து அதனுடைய இதை வந்து நாங்கள் உணரக்கூடிய மாதிரி இருந்தது. ஸோ ஜாழ் குடாநாட்டை பொறுத்தவரையில் இந்த சுண்ணாம்புக்கல் இருக்கிறபடியால் தான் ஒரு இடத்துல நடக்கிற கழிவு கலந்தாலும் அது நீண்ட தூரத்துக்கு வந்து பரவிவிடக்கூடிய ஆபத்து இருக்கிறது. ஸோ அந்த மாதிரியான இடத்தை வந்து தெரிவு செய்யக்கூடாது என்பதனை மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். உதாரணத்துக்கு நியூசிலாந்தில் லேண்ட்ஃபில், அதாவது கோட் ஆஃப் ப்ராக்டிஸ் இருக்கிறது லேண்ட்ஃபில்லுக்காக மட்டுமே. லேண்ட்ஃபில் அந்த இடத்தை சரி அதில் வந்து தெளிவாக குறிக்கிறார்கள். லைம்ஸ்டோன் என்ற இடத்துல வந்து நீங்கள் தவிர்க்கணும் என்றதை வந்து தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். ஸோ இப்போ இந்த திட்டத்தை முன்வைக்கிற தரப்பு வந்து சொல்லுவார்கள், நாங்கள் வந்து லைனிங் போடுறோம், அதுக்கு வந்து பொலித்தீன் இது நாங்கள் வெளியில் போகாது, அது தண்ணியெல்லாம் நாங்கள் ஃபில்டர் பண்ணுறோம்ன்றது வந்து உண்மை. அது நான் வந்து ஒரு விஷயத்தை நான் இங்கே தெளிவுபடுத்த விரும்புகிறேன். சானிட்டரி லேண்ட்ஃபில்ன்றது நல்ல விஷயம், ஆனால் அது சரியான இடத்தில் சரியான முறையில் செய்யப்பட வேண்டும். அதுதான் இங்கே முக்கியம். ஸோ இங்கே வந்து நீங்கள் லைனிங் போட்டால் கூட ஒரு என்ஜினியரிங் கட்டுமானம், அதாவது வந்து நீங்கள் வந்து பொறியியல் சார்ந்த ஒரு விஷயத்தை கட்டும்போது அதுக்கு ஒரு வாழ்நாள் இருக்கும். ஸோ இந்த லைனிங்குக்கு வந்து ஒரு வாழ்நாள் இருக்கும். 10 வருஷமோ 20 வருஷமோ 30 வருஷமோ, பொதுவாக வந்து 10-15 வருஷம் தான் அது நிற்கும். அதுக்கப்புறம் வந்து அது செட்டில்மெண்ட்ஸ் அப்படி கிராக்ஸ் எல்லாம் வரவழைக்கிட்டு லீக் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அந்த வாழ்நாள் முடிஞ்சதும் இந்த கழிவுகள் அங்கே உக்கி போகாமல் இருந்தால் அதனால் வர விளைவுகள் வந்து நீரோட வந்து கலந்து விடக்கூடிய வாய்ப்பு வந்து மிக அதிகமாக இருக்குது. அதனால தான் குடியிருப்புகள் வாழ்ந்த பகுதிகள், அது மக்கள் செறிந்து வாழும் பிரதேசங்கள், நிலத்து நீரை வந்து தங்கி இருக்கிற பிரதேசங்களை வந்து இப்படியான இதுகளை தவிர்க்கிறார்கள். வெளிநாடுகளிலே செய்கிறார்கள். அங்கே வந்து குடிநீர் வந்து சுத்திகரிக்கப்பட்டு அதன் பின்னர் தான் மக்களுக்கு வழங்கப்படுகின்றது. ஜாழ் குடாநாட்டை பொறுத்தவரையில், குறிப்பாக கிரிமலை சார்ந்த பகுதிகள் எல்லாத்தையும் பொறுத்தவரையில் மக்கள் வந்து நிலத்தடி நீரை மட்டும் தங்கி வாழ்கின்ற மக்கள். ஸோ இந்த கழிவு என்பது ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் நிலத்தடி நீருடன் கலந்தால் அதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கிறது. என்னடா லைம்ஸ்டோன். ஸோ கலந்தால் அதன் பாதிப்புகளை வந்து நாங்கள் ஈடு செய்ய முடியாது. ஸோ இந்த இன்ஜினியரிங் ஃபேக்டர்ஸ் வந்து இந்த மேற்குறிப்பிட்ட திட்டத்தில் வந்து மிக சரியாக வந்து கவனிக்கப்பட்டதா என்பது எனக்கு மிகவும் சந்தேகமாக இருக்கிறேன். சொன்னால் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள், லைம்ஸ்டோன் பாவிக்கக்கூடாதுன்னு சொல்லி, லைம்ஸ்டோன் இருக்கிற இடத்தை நீங்கள் அதுக்கு தெரிவு செய்யக்கூடாதுன்னு சொல்லி. ஆனால் இங்கே தெரிவு செய்திருக்கிறார்கள். ஸோ மிகவும் குழப்பமான ஒரு சூழ்நிலை இங்கே. ஸோ இதை வந்து சம்பந்தப்பட்டவர்கள் தெளிவாக வந்து அந்த இன்ஜினியரிங் ப்ரொபோசலை பார்த்து அதனை உறுதிப்படுத்திக் கொள்ளணும், இது எப்படி எந்த பேஸில் வந்து இது தெரிவு செய்யப்பட்டதுன்றது. ஸோ ரெண்டாவது வந்து என்வைரன்மெண்டல் ஃபேக்டர்ஸ். அதாவது வந்து நிறைய பேர் கதைச்சிருக்காங்க, புவியியல் துறை சார்ந்த பேராசிரியர்களுடைய காணொலியை நான் பார்த்தேன். நிறைய பேர் அதை பற்றி பேசியிருக்கிறார்கள். அதாவது வந்து காற்றின் தரம், மற்றது வந்து பறவைகளால் வந்து அந்த இடத்துல வந்து குப்பைகள் வர்றதால் வந்து ஒடறது மனம் வந்து கொண்டு செல்லப்படும், நிறைய தூரத்துக்கு கொண்டு செல்லப்படும். மற்றது வந்து எச்சங்கள் வந்து, அதாவது பறவைகளால் காவி வரப்படும் கழிவுகளால் சூழ இருக்கிற பிரதேசம், அந்த மாதிரி என்வைரன்மெண்டல் ஃபேக்டர்ஸ் நிறைய இருக்கிறது. கடல் பக்கத்தில் இருக்கின்றது, அது தண்ணீர் உள்ளே கலக்கக்கூடும், அப்படியே நிறைய விஷயங்கள் அவர் நிறைய கதைச்சு. அதை பற்றி நான் அதிகம் பேச விரும்பவில்லை, அந்த பிரிவு சார்ந்தவர்கள் பேசிக்கொள்வார்கள். மூன்றாவது வந்து கல்ச்சரல் ஃபேக்டர்ஸ். அதாவது வந்து கல்ச்சரல் ஃபேக்டர்ஸ் என்று சொல்லும்போது அது சோஷியல் ஃபேக்டர்ஸுக்குள்ளே வருகிறது. அதாவது வந்து சமூக காரணிகள், அதுக்கு கல்ச்சரல் அண்ட் ரிலீஜியஸ் அப்படியான விஷயங்கள் வரும். நாங்கள் சமய 2 ஆலயங்கள், மிகப்பெரிய ஆலயங்கள் மற்றும் சிறிய ஆலயங்கள், மற்றது சமூக கலாச்சார பின்னணிகளோடு இருக்கிற முக்கிய இடங்கள் அந்த பிரதேசத்தில் இருக்கின்றன. அதை நிறைய பேர் பேசியிருப்பால், நான் அதிகம் அதை பற்றி பேசவில்லை இங்கே. இப்பொழுது நான் பொருளாதார காரணிகளுக்கு வருகிறேன். பொருளாதார காரணிகள் என்று சொல்லும்போது, எங்கள் யாழ் குடாநாட்டை பொறுத்தவரையில் விமான நிலையம், பலாலி விமான நிலையம், காங்கேசந்துறை துறைமுகம் மிக அருகில் அமைந்திருக்கின்றன, இந்த குறிப்பிட்ட பிரதேசத்துக்கு அருகில். ஸோ எந்த ஒரு நாட்டில் நீங்கள் எடுத்தீங்கன்னு சொன்னாலும், அதாவது குறிப்பாக நாங்கள் இலங்கையை எடுத்துக்கொண்டால் பண்டாரநாயக்கா விமான நிலையத்துக்கும் கொழும்பு துறைமுகத்துக்கும் இடைப்பட்ட பிரதேசத்தை பார்த்துக்கிறேன்னு சொன்னால், இண்டஸ்ட்ரி, அதாவது வந்து தொழில் ரீதியாக வந்து முன்னேறக்கூடிய வாய்ப்புள்ள இடங்கள் வந்து அங்கே தான் இருக்கின்றன. என்ன சொன்னால், நிறைய வெளிநாட்டு முதலீடுகள் அங்கே வந்து சேரும். அந்த இடத்தை கூட விரும்புவார்கள். வெளிநாட்டு முதலீடுகள் செய்து ஃபேக்ட்ரிஸ் அந்த மாதிரியான விஷயங்களை கட்டுவதற்கு விரும்புவார்கள். ஸோ அந்த மாதிரியான வலிவு உள்ள இடம்தான் காங்கேசந்துறை
இந்த கீரிமலை சார்ந்த பகுதிகள். அதனால தான் சீமெந்து ஆலை கூட அந்த இடத்தில் அமைந்திருந்தது வந்து சுண்ணக்கல் இருக்குது என்பதை தாண்டி மிக இலகுவாக வந்து ஏற்றுமதி செய்ய முடியும். அதாவது வந்து காங்கிரஸ் துறைமுகத்தை பயன்படுத்தி ஏற்றுமதி செய்ய முடியும். அந்த மாதிரியான விடயங்கள் அங்கே ஒரு எக்கனாமிக்கல் வேல்யூ உள்ள ஒரு இடம் தான் அந்த பிரதேசம். ஸோ இப்பொழுது நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் 3-4 வருடங்களுக்கு முன்னாலேயே அங்கே சுதந்திர வர்த்தக வலயங்களை அமைத்துக் கொள்வதற்கான ப்ரொபோசல் கூட வந்தன காங்கிரஸ் துறை பகுதியிலே. ஆனால் பிற்காலத்தில் அது வேறு காரணிகளால் அது நடைமுறை சாத்தியமாகவில்லை. ஆனால் வந்து இன்னும் வந்து எதிர்காலத்தில் ஒரு கைத்தொழில் பேட்டையோ அல்லது பொருளாதார நிலையங்களுக்கு வழங்கக்கூடிய தொழிற்சாலைகள் அந்த பிரதேசங்களில் அமையக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றன. ஸோ இப்போ நாங்கள் இந்த சானிட்டரி லேண்ட்ஃபில் இந்த இடத்தில் நடந்தால் இன்னொரு 30 வருஷத்துக்கோ 40 வருஷத்துக்கு இந்த மாதிரியான ஒரு தொழிற்சாலைகள் அந்த இடத்தில் அமைவதற்கான வாய்ப்புகள் மிக குறைவு. அப்படி அமைந்தாலும் ஒரு ப்ரொபோசல் வருகிறது என்று சொன்னாலும் மிகவும் உயர்ந்த ரகமான தொழிற்சாலைகள், அதாவது வந்து நம்மளுக்கு பொருளாதார ரீதியாக அதிக வேல்யூ கொடுக்கக்கூடிய தொழிற்சாலைகள் அமைவதை காட்டிலும் 2ஆம் தரம் 3ஆம் தரமான தொழிற்சாலைகள் அமைவதற்கான வாய்ப்புகள் என்ற கழிவு சார்ந்த அப்படியான பெனிஃபிட்டை மட்டும் நோக்கிய தொழிற்சாலைகள் அமைவதற்கான வாய்ப்புகளான் இருக்குமே தவிர நம்மளை பொருளாதார ரீதியாக நம்ம சமூக ரீதியாக வளர்த்து விடக்கூடிய எலக்ட்ரானிக் சார்ந்த டெக்னாலஜி சார்ந்த விஷயங்கள் வந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து குறைவாக இருக்கும். ஏன்னு சொன்னால் அந்த மாதிரியான தொழிற்சாலைகள் வரும்போது அவர்களுக்கும் வந்து நிறைய கைட்லைன்ஸை வந்து கடைபிடிக்க வேண்டிய அவசியம் இருக்கின்றது. ஸோ அந்த சூழ்நிலையில் வந்து இப்படி ஒரு லேண்ட்ஃபில் இந்த மனம் இதனால் வர பிரச்சனை எல்லாம் ஒரு பெரிய பேசுபொருளாக இருக்கிற காரணத்தால் அவர்களும் இதனை முன்னின்று செய்வதற்கு பின்னாடி போகத்தான் முயற்சிப்பார்கள். ஸோ இந்த மாதிரியான எங்களுக்கு இருக்கக்கூடிய எக்கனாமிக் பெனிஃபிட்ஸை குறைக்கக்கூடிய வாய்ப்புகளும் வந்து இந்த இடத்துல இருக்கிறது. ஸோ நான் இப்போ என்ன சொல்ல வரேன்னு சொன்னால், யாழ் குடாநாட்டை பொறுத்தவரையில் எங்களுக்கு சானிட்டரி லேண்ட்ஃபில்ன்றது தேவைதான். ஆனால் அது கீரிமலை பகுதியில் இருக்கின்ற கிடங்குகள் இருக்கின்ற காரணத்தினால் அங்கே வந்து அமைந்துவிடக்கூடாது என்பது என்னுடைய தரப்பு வாதம். அதை வந்து மிகவும் பொருத்தப்பாடான வேறு பிரதேசங்களிலே நீண்ட காலத்துக்கு எந்த விதமான டெவலப்மெண்ட் நடக்காத இடங்களாக கருதப்படுகின்ற இடங்களிலே நீங்கள் செய்து கொண்டால் அது மிகவும் பொருத்தப்பாடாக இருக்கும். அதையும் வந்து உலகத்தரம் இந்த இன்டர்நேஷனல் கைட்லைன்ஸ், அதாவது மிகவும் பொறுப்பான தூர நோக்கான சிந்தனைகளோடு அதை செய்ய வேண்டும் என்பதுதான் என்னுடைய வாதம். ஸோ இதை விடுத்து நான் சில காணொளிகளில் பார்த்தேன், இங்கே வந்து ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் கட்டலாம் அப்படியான விஷயங்கள்லாம் சொன்னார்கள். இதை வந்து நாங்கள் நிரப்பி மூடிவிட்டால் இதில் வந்து வேறுமான கட்டுமானங்களை கட்டலாம். உண்மைதான். ஆனால் வந்து அதை மிக சரியான முறையில் செய்யப்பட்டிருந்தால் தான் அதை செய்ய முடியும். ஆனால் நீங்கள் நீர்வளத்தையும் நிலவளத்தையும் அழித்துவிட்டு அங்கே ஒரு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸை கட்டுவதாக இருந்தால் நாளை வந்து எதுவுமே எங்களுக்கு எஞ்சிருக்க போவதில்லை. தனியாக ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் இருக்கும், ஆனால் யாரும் வந்து போகிறதில்லை. என்னென்னு சொன்னால் நீங்கள் வந்து உங்கள் வாழ்வாதாரம் வந்து அழிந்து போயிருக்கும். ஆனால் இதை மட்டுங்க. ஸோ நான் வந்து அதற்கு எதிர்ப்பில்லை. மூடி விடுகிறது நல்லது தான். ஆனால் அதுக்கு நிறைய வழி இருக்கின்றது. கட்டுமானங்கள் செய்யும்போது அதிலிருந்து வரும் கட்டுமான கழிவுகள் வந்து அங்கே நீங்கள் கொட்டலாம். டெப்ரிஸ் ஒன்று சொல்லப்படும், கட்டுமான கழிவுகளை கொட்டி நிரப்பலாம். ஆனால் குப்பைகள் போட்டு மூடுவது என்பது மிகவும் வந்து ஆபத்தான ஒரு விடயம் இந்த பிரதேசத்தை பொறுத்தவரையில் இப்போது இருக்கின்ற. ஆக இந்த விஷயத்தை, இந்த பிரச்சனையை அணுகுகின்ற அமைப்புகள், பல்கலைக்கழக விரிவுரையாளர்கள், இது சார்புடையவர்கள் தயவு செய்து இது சம்பந்தமான கோப்புகளை, ஆவணங்களை, இந்த திட்டம் இப்படியான முறையில் இங்கே சாத்தியப்பாடாக கருதப்பட்டது, எந்த வகையில் இந்த இடம் வந்து தெரிவு செய்யப்பட்டது, இப்படியான விடயங்களை மிக தெளிவாக பார்த்து கொள்ளவும். இன்று உலகளாவிய ரீதியிலே எதிர்நோக்குகின்ற ஒரு பிரச்சனை, உலக நாடுகள் சொல்லும்போது அமெரிக்கா, ஐரோப்பிய நாடுகள், ஆஸ்திரேலியா போன்ற நாடுகள் எதிர்நோக்குகின்ற மிகப்பெரிய பிரச்சனை அவர்களுடைய கழிவுகளை கையாள்வது. என்னென்னு சொன்னால் அதை தரம் பிரித்து அந்தந்த நாடுகளிலே எரிப்பதோ புதைப்பதோ மிகவும் கடினம். ஏனென்று சொன்னால் அதற்குரிய செலவு மிக அதிகம். யாருமே அதை செய்வதற்கு தயாரில்லை. ஸோ அவர்கள் வந்து எப்படியான முயற்சிகள் எடுக்கிறார்கள்னு சொன்னால் மிகவும் கஷ்டமான நாடுகளுக்கு அந்த மாதிரியான இதுகளை ஏற்றுமதி செய்து விடுகிறார்கள். அங்கே வைத்து அது தரம் பிரிக்கப்படுகின்றன. கம்போடியா, சீனா, இந்தோனேஷியா போன்ற நாடுகள், வந்து பிலிப்பைன்ஸ் போன்ற நாடுகள் அதை தரம்பிரித்த வேலையை செய்து கொண்டிருந்தன. இன்று அந்த நாடுகள் அவற்றை செய்ய மறுக்கின்றன என்றால் அவர்களும் வாழ்வாதாரத்தில் முன்னேறி மேலே போகும்போது இப்படியான பிரச்சனைகள் அதிகமாகி கொண்டு செல்லும் போது அதை செய்ய மறுக்கின்றார்கள். ஸோ அதனால் இன்று இது ஒரு சர்வதேச பிரச்சனையாக இருக்கின்றது. நிறைய புதிய நாடுகளுக்கு வந்து இதை ஏற்றுமதி செய்ய வேண்டிய தேவைகளும் இருக்கின்றது. ஸோ அண்மையில் கூட கொழும்பு துறைமுகத்தில் சில கழிவுகள் கொழும்பு எங்களுடைய கட்டுநாயக்க விமான நிலையத்தில் சில கழிவுகள் கண்டெய்னர்கள் அங்கே வந்து காத்திருப்பதாகவும் அதை எங்கேயோ புதைப்பதற்காக கொண்டு வரப்பட்டதாகவும் சில செய்திகளை பார்த்தேன். ஸோ இப்படியான பிரச்சனைகள் ஒவ்வொரு நாடுகளும் எதிர்நோக்கி கொண்டிருக்கின்றன. ஸோ இந்த பகுதி வந்து காங்கிரஸ் துறைமுகத்துக்கு மிக அருகில் இருக்கின்ற ஒரு பகுதி. இன்று நீங்கள் வந்து இதை மிக சரியாக செய்ததாக சொல்லி கொண்டாலும் நாளை காலப்போக்கில் பல்வேறு சூழ்நிலை காரணிகளால் இதனுடைய நோக்கம் வந்து மாறிவிடக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றன. ஸோ நீங்கள் இன்று இந்த ப்ரொபோசலை வந்து செய்ய வேண்டும் என்று நினைப்பவர்கள் நல்ல நோக்கம் என்று நீங்கள் கருதினாலும் கூட இதை சார்ந்த
பிகர் பிக்சர்னு சொல்லுவாங்க. நிறைய விஷயத்தை வந்து நீங்கள் நாளைய சமுதாயம் எங்களுக்கு பிறகு வருகின்ற சந்ததியுடைய இதையும் நாங்கள் பார்க்க வேண்டும். ஸோ தயவு செய்து இது சம்பந்தமாக இது சம்பந்தமான ஆர்வத்தில் இருப்பவர்கள் தயவு செய்து இதை வந்து ஒரு தூர நோக்கோடு அணுகி இது சம்பந்தமாக உலகத்தரம் வாய்ந்த கட்டுப்பாடான விஷயங்கள் வந்து, அதாவது அந்த கைட்லைன்ஸ் அல்லது கோட் ஆஃப் ப்ராக்டிஸ் அல்லது ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து எல்லாமே இது ஃபாலோ பண்ணித்தான் இது செய்யப்படுகிறான்றதை உறுதி செய்து கொண்டு மேற்கொண்டு இது சம்பந்தமான நடவடிக்கைகள் ஈடுபடுமாறு மிக பணிவாக கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. மேலதிக செய்திகளுக்காக எமது யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.